வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிடும் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எனக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிரிப்பு வருதுங்க. இப்ப சமீபத்தில காசாக்கும், இஸ்ரேலுக்கும் அதாவது ஹமாஸுக்கும், இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த உடன்படிக்கை, அமைதிக்கான உடன்படிக்கை வந்து வெற்றிகரமா முடிஞ்சது. அதே மாதிரி இஸ்ரேல்ல உள்ள ஹமாஸ்ல உள்ள பணைய கைதிகள் வந்து இங்க விடுவிக்கப்பட்டாங்க. ஹமாஸோட அ கைதிகள் இங்க இஸ்ரேல்ல இருந்தவங்களும், அவங்களும் ஒரு சில பேர் விடுவிக்கப்பட்டாங்க. இதுல சில குளறுபாடுகள், சில பிரச்சனைகள் நடந்தது. அது போக ஹமாஸ்ல வந்து பாலஸ்தீன்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா, இஸ்ரேலோட நாட்டுக்கு ஆதரவா வேலை செஞ்ச பாலஸ்தீனர்கள வந்து ரோட்ல வச்சு ஹமாஸ் வந்து சுட்டுக் கொன்னாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு. ரொம்ப சலசலப்பாச்சு. அது போக இந்த சீஸ்ஃபயர் ஆனக்கப்புறமும் வந்து சில நம்ம ஷூட் அவுட்ஸ், சில கில்லிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதுல இன்னொரு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த உடன்படிக்கையில வந்து எல்லா நாடுகளும் வந்து பேசினாங்க. எல்லா நாட்டு தலைவர்கள் நடந்தபோது, நம்ம குறிப்பா ஒரு நாட மட்டும் நம்ம கவனிக்கலாம். அங்க நடந்த சில ஃபன்னான ஈவென்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா எர்தோவான் நம்ம டர்க்கியோட எமிர் இல்ல பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்க. எர்தோவான் வந்து இத்தாலியன் பிஎம் ஆன மெலோனிய பார்த்து சொல்லியிருப்பாங்க. "யூ ஷுட் கீப் ஸ்டாப் ஸ்மோக்கிங்" அப்படிங்கிற அது வந்து மெலோனிங்கிறது வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பேச்சு பொருளா ஆனாங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த குரூப்லயும் வந்து அவங்க ஒருத்தங்க தான் பெண்மணி. அந்த மத்த எல்லா நாடுகள்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் தான் அதிபரோ, இல்ல பிஎம்ஓவோ, இல்ல எமிர், பிரின்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தங்க தான் அவங்க பெண்மணியா இருந்தனால நெறைய அந்த சலசலப்பு பேச்சுகள் வந்து நெறைய அந்த இன்டர்நெட் வந்து வைரல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, பால்கி சர்மா மேம் வந்து கூட அவங்கள பத்தி பேசினாங்க. மெலோலி ரொம்ப பேச்சு பொருளாறாங்க. அவங்க என்ன பேசுறத விட அவங்க என்ன எடுத்துட்டு வராங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் தான் வந்து ஃபேமஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஒரு பெர்சனலா கொண்டு போறாங்க. ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் கூட பேசும்போது கூட, "ஓகே வி ஹேவ் ஒன் பியூட்டிஃபுல் வுமன்" அப்படின்னு வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடி ஜோக்கர் பிஎம் ஷெபாஸ் ஷெரீப். இத வந்து ட்ரம்ப் பேசும்போது எல்லாரும் இருக்காங்க. என்னோட ஃபேவரைட்டான மார்ஷல் அதாவது ஷெபாஸ் ஷெரீஃப கிட்டத்தட்ட நீ ஒரு பிஎம்மே இல்ல. என் மார்ஷல் எங்க? அதாவது இங்க இருந்த முனீர் கான் அவரு வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஷெபாஸ் ஷெரீப் இருக்காரு. வேர் இஸ் ஹி? ஹி இஸ் ஹியர் அப்படிங்க ஷெபாஸ் ஷெரீப் வந்து ஒரு ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கிறதில்ல. நம்ம சமீபத்தில ரிக் மாநாடு நம்ம பார்த்தோம். ரஷ்யா, இந்தியா, சைனாக்கு நடந்த அந்த ரிக் மாநாட்டுல கூட பார்த்தீங்கன்னா, ஷெபாஸ் ஷெரீப் வந்து புட்டின் பின்னாடி போவாரு, ஷி ஜின்பிங் பின்னாடி போவாரு. யாரும் அவர மதிக்க மாட்டாங்க. ஓரமா தள்ளி விட்டுருவாங்க. மோடி சொல்லவே வேணாம். அவர கண்டுக்கவே மாட்டாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஷெபாஸ் ஷெரீப் வந்து அந்த அந்த அவையில வந்து பேசினாரு. அவரோட பேச்சு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு டெமோக்ராட்ஸ் அதாவது ட்ரம்போட பார்ட்டி ஆளுங்க கூட எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் டெமோக்ராட்ஸ் தான் நெனைக்கிறேன். அ ட்ரம்போட சொந்த கட்சிக்காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அவரோட மார்கஸ் ரூபியோவோ, இல்ல ஜேடி வான்ஸோ, இல்ல அவரோட கட்சிக்காரங்க யாராவதோ, இல்ல அவரோட கேபினெட்ல இருக்க மினிஸ்டர் யாருமே அப்படி ஒரு பேச்சுங்க. அடுத்த வருஷத்துக்கான நோபல் பீஸ் பிரைஸ் வந்து ட்ரம்ப்புக்கு தான் குடுக்கணும். ட்ரம்ப் தான் வந்து பல லட்சக்கணக்கான உயிர்கள வந்து சவுத் ஏசியால அவர் என்ன பண்ணாரோ தெரியல. அது ஒண்ணு. காசால நின்னதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். அதுவும் இல்லாம லட்சக்கணக்கான உயிர்கள் மில்லியன்ஸ் ஆஃப் லைவ்ஸ் ஹஸ் பீன் சேவ்டு. தேங்க் யூ சார். ஐ வாண்ட் டூ சல்யூட்ன்னு அது வந்து என்னால ஒரு கட்டத்துல பார்க்க முடியல. இந்த மாரிலாமாடா யாராவது நம்ம கேள்விப்பட்டதும் இல்லங்க. அதுக்காக ஒரு நாட்டோட சப்போர்ட்டா இருக்கலாம். ஒரு நாட்டோட ஆதரவா பேசலாம். தவறில்ல. அதுக்காக கிட்டத்தட்ட அவரு க க கீழயே படுத்தே விட்டானேங்கிற மாரி பண்ட்டாரு. ஷபாஸ் ஷெரீப். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, மெலோனி அவங்களால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு போடுறேன். சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணாம மெலோனியும் பக்கத்துல யுகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டைமர் அவரும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சிரிக்க முடியாம. ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபன் நிமிடமா அது. நீங்க வந்து இவரோட செயல வந்து என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ட்ரம்புக்கு இந்தா முட்டு 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 மேல முட்டா குடுக்குறாரே! இது இது இந்த ஒட்டுமொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோடது என்னங்கிறது வந்து மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலயும் வந்து ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. பீஸ்.